பூன்னு சொல்லுவாங்களே அதை மட்டும் போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன். செம்ம டேஸ்டா இருக்கு குருமா. இப்போ அந்த பனை வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா நல்லா சாப்பிட்றலாம். ட்ரை பண்ணி பாருங்க, தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு காஃபி முதல்ல போட்டேன், அதை வந்து குடிச்சிட்டு வந்துடலாமா? வந்துட்டான். இன்னைக்கு வந்து பஜ்ஜி கேட்டிங்களே, நேத்தே கேட்டிங்க. ஸோ அதனால இன்னைக்கு பஜ்ஜி செய்யலான்னு எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா வச்சு, இது பஜ்ஜி மிளகா தான் இருக்கு. ஆனியன்ல போட்டுக்கலாமா? நம்ம அன்னைக்கு நிறையவே அன்னைக்கு எடுத்தோம் மிளகா. எடுத்தேன், எல்லாம் ஃப்ரீசர்ல போட்டேன். ஃப்ரீசர்ல உள்ளதை எடுத்து நம்ம பஜ்ஜி பண்ண முடியாது. 2 மிளகாய்க்கு இவ்வளவு மாவு. இந்த ஆனியன் போட போறேன்ல. ஓ 2 ஓகே ஓகே, அப்படின்னா சரி. இல்லைன்னா கீழே செடியில இருக்கு, போய் பறிச்சுட்டு வாங்க. சரி ஓகே, பறிச்சுட்டு வரேன். ஓகேவா? ஆனியன் பஜ்ஜி நல்லா இருக்குமேனு எனக்கு ஆனியன் பஜ்ஜி சாப்பிடணும் போல இருந்தது. சரின்ட்டு அதனால ஆனியன் பஜ்ஜி செஞ்சேன். அப்படியே டின்னரையும் சேர்த்து செஞ்சிடலாம். பஜ்ஜியை முடிச்சுட்டு டின்னரும் அப்படியே செஞ்சிடலாம். சரி, சீக்கிரமா முடிச்சுட்டு வா, கடைக்கு வர போகணும். காஸ்கோ. ஆமா, காஸ்கோ போகணும். இவனுக்கு முதல்ல டெடிக்கு முதல்ல எக்கு வாங்கணும். எக்கு காலி ஆயிடுச்சு, போய் வாங்கணும். என்ன பண்ண, 4:45 சாயங்காலம் முடிச்சிடலாம். 45 மினிட்ஸ்ல முடிச்சிட்டோம். பன்னீர் கிரேவி குருமா பண்ணலாம்னு இருக்கேன். சரி ஓகே. பன்னீர் குருமா பண்ணிட்டு இருக்கா பன்னீர் இருக்கு. அப்படியே ஒரு ஸ்வீட் ரொம்ப நாளா கொலக்கட்டை சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கு. அப்ப நீ இப்போதைக்கு வேலை முடிய மாட்டேன். இல்ல அது இழுத்துக்கிட்டே இரு. அது ரொம்ப ஈஸி தான். பாருங்க, உங்கள்கிட்ட பேசிட்டே மிளகாத்தூள் போட விட்டுட்டேன். இதான் பஜ்ஜிக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், குடமிளகாங்கிறேன், அது என்னது பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 2 பஜ்ஜி மிளகா போதும்ல, இதுலயே 4 பஜ்ஜி வரும். ஓகே தானே? இல்ல வேணும்னா போய் பறிச்சுட்டு வாங்க. ஓகே, நான் மாவும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு ஆசைக்கு ஒரு 2-3 பஜ்ஜி. அடுத்தது பன்னீர் கிரேவிக்கும் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பன்னீர் கிரேவியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிரேவி இல்ல, குருமா மாதிரி செஞ்சுட்டோம்னா காலையில இடியாப்பம் செஞ்சது அப்படியே இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இந்த இடியாப்பத்துக்கு வந்து பன்னீர் குருமா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சப்பாத்தி கூட செஞ்சுப்போம். காலையில வச்ச சாம்பார்ல காலி ஆயிடுச்சு. அது காலி ஆயிடுச்சு. அவ்வளவு சாம்பார் இருந்தது, அது எல்லாம் காலி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு இருக்கு, ஒரு இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிடலாம், அவ்வளவுதான். இடியாப்பத்துக்கு சாம்பார் வச்சு சாப்பிடுங்கன்னா சாம்பாருக்கு இடியாப்பத்து வச்சு. ஆமா, உங்க பொண்ணுலாம் அப்படிதானே வச்சு சாப்பிட்றா. இட்லி பிளேட் இருக்குன்னா அதுல வந்து இடியாப்பம் வைக்கிற இடத்துல சாம்பார் வைக்கிற இடத்துல இடியாப்பம். நல்லதுதான், நல்லா புரோட்டீன், காய் எல்லாம் நிறைய. இங்க நம்ம கம்யூனிட்டிலயும் நிறைய ஹவுஸ்லாம் சேலுக்கு வந்திருக்கு போல இருக்கு. ஓப்பன் ஹவுஸ் போட்டிருக்காங்க நிறைய. ஒரு 4 ஹவுஸ். நேத்து ஒண்ணு வந்திருக்கு, 5வது ஒண்ணு வந்திருக்கு. அதுல நம்மள வேற கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. என்ன எதுவும் உங்க வீட்டுக்கு எவ்வளவு ரேட் போகணும் கேட்போம். எதுக்கு? அதையும் நம்மளே இப்பதான் வாங்கியிருக்கோம். அதையும் வந்து இப்படி கேட்டா அடுத்தடுத்து அப்படியே மூவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இல்ல அவங்களுக்கு பிசினஸ் தானே. இப்போ எவ்வளவு போக சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு விற்கிறதுக்கு மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ரியல்டர்ட்டே திரும்ப போவீங்க இல்லையா? ஆனா அது நமக்கு மனசளவுல கஷ்டமா இருக்குல்ல. நம்ம இப்பதான் வாங்கியிருக்கோம், வாங்கணும்னு விற்கிறதுக்கு என்ன ரேட்டு சொல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா கேட்கலாம், என்ன ரேட்டு கரண்ட் ரேட்டு அப்படின்ட்டு. அது வேணா பண்ணலாம். அதுதான் நம்ம அந்த ஜில்லோ வேண்டாம் வேணாம், அந்த இதுக்கே போக வேணாம். ஃப்ரெஷ் தேங்காயுமே கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இருக்குது, நம்ம அந்த டயத்துக்கு போறது இல்லை. என்னைக்கு வருது? வியாழக்கிழமை. இன்னைக்கு வரும், வாரத்துல 2 நாள் வரும். இன்னைக்கு முடிஞ்சா டைம் இருந்துச்சுன்னா வேகமா போய் தேங்காய் வாங்கணும். ஃப்ரெஷ் தேங்காய் தான் நல்லா இருக்கும். லைட்டா சூடு பண்ணணும். இந்த குருமாவுக்கு வந்து தேங்காய் அரைக்க போறேன். இதுல வந்து தேங்காய், பாதாம், பொட்டுக்கடலை, அப்புறம் கசகசா இதை போட்டு நல்லா நைஸா அரைக்க போறேன். கசகசா வந்து குருமாவுக்கு போட மாட்டாங்க, ஆனா நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா நான்வெஜ் ஸ்மெல்லு வரும்ல, கொஞ்சம் சிக்கன் குழம்பு மாதிரி. அதனால பண்றது வெஜிடேரியன், அதுல நான்வெஜ் ஸ்மெல் வரணும். ஆமா, என்ன பண்றது, அப்பதான் சாப்பிடுறாங்க உங்க பையன் பொண்ணுலாம். பஜ்ஜின்னு ஒண்ணு முட்டை பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு. பஜ்ஜி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. கொஞ்சோண்டு
ஒண்ணுமா உப்பு பத்தாதது மாதிரி இருக்கு, தெரியல. உப்பு போடவா? இல்ல நியூரல் எனக்கு அது மாதிரி இருக்கான்னு தெரியல. நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. எனக்கு எப்பயுமே இந்த உப்பு மட்டும் சரியா வர மாட்டேங்குது. மேபி கரெக்டா இருக்கு எனக்கு. இந்த பன்னீர்ல வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து என்ன சேர்த்திருக்கேன்னா வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் பன்னீர், குடமிளகா, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ லைட்டா வதக்கிட்டு இப்போ அந்த அரைச்சி வச்சதை சேர்க்க போறேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்சதை ஊற்றிட்டோம்னா அது படி கொதிச்சிட்டு இருக்கும். அடுத்து நான் அந்த கொலக்கட்டை செய்ய போறேன். நல்லா இருக்கா? எப்படி உனக்கு எப்படி இருக்கு? உப்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் கம்மியா இருக்கு மாதிரி இருக்கு. பட் ஆனா எனக்கு இந்த உப்பு மட்டும் கரெக்டா வர மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. இதுல நான் உப்பே போடல. இனிமேதான். நீ இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்க உப்பே போடாம. தெரியல, அந்த உப்பு மட்டும் எனக்கு சரியா வர மாட்டேங்குது. நல்லாதான் இருக்கு. அதான் சொன்னேன், மேபி எனக்கு அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கடிக்கும் போது உப்பு பத்தாத மாதிரி இருந்தது. பட் ஆனா இப்போ எனக்கு இன்னும் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கொலக்கட்டைக்கு இந்த பனவெல்லம் வந்து தண்ணியில போட்டிருக்கேன். தண்ணியில போட்டு இது என்ன சொல்லுவாங்க, அது கரைகிறதுக்கு போட்டிருக்கேன் தண்ணியில. ஸோ சரி, அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிடலாம். எல்லாத்தையும் எடுத்து உடனே வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சப்பாத்தி வேணுமா என்ன? சரி, ஓகே. குருமா ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சு மட்டும் விட்டுருக்கேன். பட்டை இதெல்லாம் கிராம்பு இல்லை, வெறும் பட்டை அந்த பூன்னு சொல்லுவாங்களே அதை மட்டும் போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன். செம்ம டேஸ்டா இருக்கு குருமா. இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும். இல்லை சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். நீ இப்ப வீட்ல என்னென்ன இல்லையோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க. இடியாப்பம் இருக்குப்பா, சப்பாத்தி வேணும்னா பண்றேன். பூரி இப்பதான் எத்தனை வேலையை பண்ணுவோம் இன்னைக்கு. பூரிலாம் நான் பண்ணல. நான் என்ன சொன்னேன், நான் பூரி இல்ல சப்பாத்திலாம் வேணும்னா பண்ணுவேன். சப்பாத்தி கொஞ்சம் நெய் ஊத்திருக்கேன், 1 ஸ்பூன் நெய். அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் ராகி மாவு, கொஞ்சமா மட்டும் செய்யறேன். ஆளுக்கு 2 கொலக்கட்டை வர்ற மாதிரி. உனக்கு மட்டும் 2 கொலக்கட்டை வர்ற மாதிரி செஞ்சுக்கேன். ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லது. நல்லதுதான், சாப்பிட மாட்டாங்க இவங்க. சாப்பிட வைக்கலாம். காலையில இதை கொஞ்சம் நல்லா இந்த ராகி மாவை லைட்டா வறுத்துக்கலாம். பஜ்ஜி எடுத்துக்க, அப்படியே இருக்குது பஜ்ஜி. நான் ஆல்ரெடி 2 பஜ்ஜி சாப்பிட்டேன். உங்களுக்குமே போதும். இது இருந்துச்சுன்னா காலையில கூட சாப்பிட்டுக்கலாம். அது நல்லா இருக்காது, சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். போதும்பா. நான் வேற வெயிட் லாஸ் பண்ணலாம், 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதுல நீங்க வேற பஜ்ஜி ஸ்டார்ட் பண்ண எனக்கு தெரியாம. நான் நேத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆமா, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பண்ணாம ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பண்ணிட்டீங்க. சே, விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டேன். சரி விடு, பஜ்ஜியை சாப்பிட்டுக்க. அப்புறம் வேணும்னா வீடியோ நான் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு ஐடியா சொல்றேன். சரி, என்ன சாப்பிடு. அப்படியே வெயிட் லாஸ் ஆகலைனாலும் வீடியோ எடுக்கும்போது லைட்டா அப்படி ஒரு இருக்கு மூச்சை பிடிச்சி ஒரு இருக்குன்னு வச்சுக்க, வீடியோல வந்து கரெக்டா வெயிட் லாஸ் ஆன மாதிரி. சும்மா இருக்கீங்களா? நான் ஆக்சுவலா என்னோட ஹெல்த்துக்காகவும் நான் வந்து அந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 40 இயர்ஸ்க்கு மேல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மெனோபாஸ் அது இதுன்ட்டு நமக்கு போட்டு படுத்துது. ஸோ அதனால கொஞ்சம். உன்னைய பார்த்தா 30 வயசு மாதிரி தான் இருக்குது. உனக்கு 40 வயசு ஆச்சு. 30 வயசுல மூஞ்சியை பார்த்தா தெரியும் 30 வயசா 40 வயசான்னு. எங்க மூஞ்சி எங்க பக்கத்துல காமிக்கிறேன். வேண்டாம், பக்கத்துல பயங்கர போறாங்க. ஒன்றும் தெரியல, 25 வயசு மாதிரி இருக்கு பக்கத்துல காமிச்சா. ரொம்பதான். இங்க பாருங்க, இது வந்து பாசி பயிறு வேக வச்சு அரைச்சு சேர்த்துருக்கேன். இதுல அப்படியே கொஞ்சம் தேங்காய் பூ, இதுல அந்த பாசி பருப்பு இருக்குல்ல, அதை வந்து நெய்யில வறுத்து போட்டோம்னா அதுவும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு போடல. இப்ப வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம், ஒரு பிஞ்சு. அப்பதான் நல்லா ஸ்வீட் வந்து நல்லா தெரியும். இப்போ அந்த பனவெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே சாப்பிடலாம், செம்ம டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலா ஹெல்த்தியானது எல்லாமே ராகி, பாசிப்பயிறு, தேங்காய், பனவெல்லம்
எல்லாமே செம ஹெல்த்தி. நெய் வந்து கையில தடவி இருக்கேன். ஸோ அதை வச்சு இல்லைன்னா சூடா இருக்கு, பிடிக்க முடியல. அதுவும் இல்லாம இதை வாழை இலையில நடுவுல வச்சு வாழை இலை கொலக்கட்டை செஞ்சோம்னா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம கார்டன்ல இருந்து பறிப்போமா வாழை இலை? இப்ப வேணாம், இப்ப டைம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து காஸ்கோ வேற போகணும். அந்த ஐடியா இல்லை, முதல்ல தெரிஞ்சிருந்ததுன்னா வாழை இலை பறிச்சு வச்சிருப்பேன். நான் நெக்ஸ்ட் மந்த்து விநாயகர் சதுர்த்தி வருது, அப்போ வச்சுக்கலாம். இது என்ன வேலை? இது என்ன புதுசாக பண்ணிட்டு இருக்கா? புதுசுலாம் இல்லப்பா, இந்த கொலக்கட்டைக்கு பாசி பயிர் வேக வச்சேன்ல. பாசி பயிரா? நான் இதுல சாம்பார் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம். சாம்பாரா? காலையில வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிருந்தீங்கல்ல. சாம்பார்லாம் கொஞ்சோண்டு இருக்கு, ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்து வச்சிருக்கேன். நீ பண்றத பார்த்தா இது நாளைக்கு லஞ்ச் இதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருக்க போல. இது ஸ்நாக். நான் சாப்பிட்டுக்கிறேன். இது வெயிட் லாஸ்க்கு நல்லது ஆக்சுவலா. நான் கொஞ்சம் நிறைய வேக வச்சிட்டேன் போல இருக்கு. இதுல கொஞ்சம் தேங்காய் உப்பு சேர்த்துருப்பேன். தேங்காவா? இல்லை சேர்த்துறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இந்த தண்ணி வத்தட்டும். கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்திருக்கு. நல்லா டேஸ்டாகவும் இருக்கு, ஹெல்த்தியும் கூடல. இது கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா நல்லா சாப்பிட்றலாம். இன்னைக்கு எத்தனை செஞ்சிருக்கேன் பாருங்க. கொலக்கட்டை, பாசிப்பயிறு, குருமா, பன்னீர் குருமா, அப்புறம் பஜ்ஜி. நீங்கள் கேட்டீங்கன்ட்டு பஜ்ஜி. இன்னைக்கு ஈவினிங் மட்டுமே இவ்வளோ செஞ்சுருக்கேன். சப்பாத்தி ஒன்று தான் பண்ணலை, ஏன்னா வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் ஓகே, அடுத்து வந்து காஸ்கோ போகணும். சாப்பிட்டுட்டு போகலாமா, போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லாமா? சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டு அப்போ ஒரு வாக் மாதிரி இருக்கும் அங்கே போனாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். நல்லா இருக்குல்ல? எதை பார்த்து பண்ணா? இது என்னோட ரெசிபி, நானே திங்க் பண்ணி பண்ணேன். கேமரா இந்த பக்கம் இருக்குது, இப்படி பண்ணினா உனக்கு. நானே திங்க் பண்ணி பண்ணேன். இது என்னோட ரெசிபி. நல்லா இருக்கா? எங்க இப்போ சொல்லு. நானே திங்க் பண்ணி பண்ணேன். இல்லை, முன்னாடி ஒரு இது கொடுத்து எப்படி பண்ண? அது திருப்பிலாம் வராது. கேமரா இந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது ஒரு மாதிரி பண்ணி சொல்லு. என்ன பண்ண? நானே திங்க் பண்ணி பண்ணேன். நல்லா பின்னும் கண்ணு. அது மாதிரிலாம் வராது திருப்பியும். இந்த கண்ணை அப்படி மேலே ஏற்றிட்டு நம்ம பண்ணி சொன்னேன் அப்படின்னா நானே திங்க் பண்ணி பண்ணேன். நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல, சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்க, தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ப்ளீஸ்.